ஜிகர்தண்டா டபுள் ஆக்ட். இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹிடன் டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு காட்டுல ஒரு ஆணையை வேட்டையாடி இருப்பாங்க. அந்த வேட்டையாடப்பட்ட யானைக்கு தந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யானை கொம்பு அப்படின்றது இருக்காது. அடுத்த ஃப்ரேம்லேயே ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த சேர் பார்த்தோம் அப்படின்னா கொம்பு ஸ்டைல இருக்கும். ரெண்டு பக்கமே பார்த்தோம் அப்படின்னா யானையுடைய அந்த தந்தம் அந்த கொம்பு இருக்கதை நம்மளால பார்க்க முடியும். இந்த யானைக்கும் ஹீரோவுக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத முன்கூட்டியே சொல்ற விதமா இருந்துச்சு. அத படத்துடைய கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கிராம மக்கள் எல்லாருமே அவங்களுடைய கழுத்துல ஒரு விதமான அந்த ஒரு வளையம் ஒண்ணு போட்டிருப்பாங்க கழுத்துல. அதே மாதிரிதான் மதுரையில அல்லியர் சீசர் இவர் இருந்து இங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தாலும் அவருடைய கழுத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு வளையம் எப்போதுமே போட்டிருப்பாரு. இங்க இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் யாருடைய கழுத்துலயுமே அந்த ஒரு வளையம் இருக்காது. இவருடைய கழுத்துல மட்டும்தான் இருக்கு. சோ இவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மலை கிராமத்துல இருந்து வந்தவர் அப்படின்றத சொல்ற விதமா தான் இருந்துச்சு. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராமத்துல இருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே கிராமத்துக்காண்டி கடைசியா இவர் உயிரை விடுறது போலவும் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கிராம மக்கள் எல்லாருமே யானைய ஒரு கடவுளா வணங்குவாங்க. காட்டுக்கு யானை தான் அழகு அப்படின்றத ரொம்பவே விரும்புவாங்க, அதை நம்புவாங்க. அதே வேளையில சின்ன வயசுல அல்லியர் சீசர் அவரு ஒரு யானைக்கு உதவி பண்ணும் போது அதனால ஏற்பட்ட விபத்து காரணமா இவங்க அந்த ஊரை விட்டு வெளியேறி மதுரையில குடிக்கொண்டிருப்பாங்க. திரும்பவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊருக்கு அந்த காட்டுக்கு போகவே மாட்டாங்க. திரும்ப அந்த காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஒண்ணு உருவாகும். ஆரம்பத்துல சின்ன வயசுல உதவி பண்ணிருப்பாரு அல்லியர் சீசர். அதுக்கப்புறம் திரும்ப போகும்போதும் யானைக்கு உதவி பண்ணுவாரு. அது நன்றி சொல்றதுக்கு யானை அல்லியர் சீசர் அவருடைய வீட்டுக்கு வரது போல காட்டியிருப்பாங்க. சோ யானைக்கும் அல்லியர் சீசர் அவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத படத்துடைய ஆரம்பத்துல இருந்து படத்துடைய முடிகிற வரை பார்த்தோம் அப்படின்னா சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அது படம் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே புரிஞ்சிருக்கும். அல்லியர் சீசர் இந்த ஒரு மலை கிராமத்தை விட்டு மதுரையில போய் செட்டில் ஆயிருந்தாலும் மதுரையில பார்த்தோம் அப்படின்னா இவர் யானையுடைய அந்த ஒரு தந்தத்தை தான் எடுத்து டீல் பண்ணி விற்கிறது போல காட்டியிருப்பாங்க. இதனாலதான் இவர் ஜிகர்தண்டா கிளப்புடைய தலைவரா இருந்திருப்பாரு. அதே மாதிரிதான் கடைசியில அல்லியர் சீசர் அவருடைய வாழ்க்கை வரலாறு படம் உண்மையான படம் ஒன்று ரிலீஸ் ஆகும். அந்த படத்துடைய பேரு பார்த்தோம் அப்படின்னா காட்டு பரணி அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. காடு அப்படின்றா நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ பரணி அப்படின்னா யானையை குறிக்கும். காட்டு பரணி அப்படின்னா காட்டு யானை அப்படின்றத தான் குறிக்கும். இந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா நீ தமிழ் சினிமாவோட முதல் கருப்பு ஹீரோ ஆயிடுறா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வார்த்தை யதார்த்தமா தான் வரும். சரி நம்மளும் ஹீரோவா ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிதான் அல்லியர் சீசர் ஆரம்பிப்பாரு. ஆனா மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாமே இருக்காது. ஆனா ஒரு ஹீரோவா சினிமா ஹீரோவா வள வரணும் அப்படின்ற எண்ணம் மட்டுமே இருக்கும். ஆனா கடைசியில பார்த்தோம் அப்படின்னா இவர் ஹீரோவா வள வந்திருப்பாரு. ஆனா சினிமா ஹீரோவா இல்ல ரியல் ஹீரோவாவே பார்த்தோம் அப்படின்னா வளம் வந்திருப்பாரு. ஆனா உயிரோட தான் இருந்திருக்க மாட்டாரு. ஏற்கனவே தமிழ் சினிமாவோட கருப்பு ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது கலரா இருந்தா தானே சினிமாவில் ஏத்துக்கிடுவாங்க, கருப்பா இருந்தா எப்படி ஹீரோவா ஏத்துக்கிடுவாங்க அப்படின்னு சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ கேட்பாரு. கடைசியில பார்த்தோம் அப்படின்னா அல்லியர் சீசர் அவருடைய உண்மையான வாழ்க்கை வரலாற்று படம் ரிலீஸ் ஆயிருக்கும் காட்டுப்பரணி. அதை பார்த்து ஏற்கனவே கலரா இருக்கக்கூடிய ஹீரோவா இருக்கக்கூடிய அவரு பார்த்தோம் அப்படின்னா கண்கலங்கிறது போல காட்டியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இவர் சினிமா ஹீரோ, இவர் பார்த்தோம் அப்படின்னா உண்மையான ரியல் ஹீரோ அப்படின்றத அவரு அப்போ உணர்ந்த ஒரு தருணத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த ஒரு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படம் முழுக்க முழுக்க மதுரையை ஃபேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. மதுரையை ஃபேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி பல படங்கள் வெளியாகி இருக்கு. அப்படி பல படங்கள் வெளி வந்திருந்தாலும் ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா படத்துல அந்த ஆர்ட் ஒர்க் அப்படின்றது ரொம்பவே அதிகமா கவனம் செலுத்தியிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னா இந்த ஒரு பொம்மை தான். இந்த பொம்மையில இருக்கக்கூடிய இந்த ஜவ்வு மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இது காசு கொடுத்து வாங்கி என்ன டிசைன்ல இந்த வாட்சோ காரோ அந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா அந்த மிட்டாயை பிச்சு அந்த டிசைன்ல நம்ம கையில கட்டி விட்டுருப்பாங்க. அதைத்தான் பார்த்தோம் அப்படின்னா அல்லியர் சீசர் அவரும் சாப்பிடுறது போல இருக்கும். இது மதுரையில ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்த எந்த படங்களையும் இந்த ஒரு ஷாட் இந்த ஃப்ரேம் பார்க்கவே இல்லை. இந்த படத்துல பார்க்கும்போது ரொம்பவே புதுசா இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயிலா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி இருந்துச்சு. கிருபை அப்படின்ற கேரக்டர் இந்த ஒரு டைரக்டரை பார்த்து தான் நான் டைரக்ஷன் கத்துக்கிட்டேன், அதாவது ஆக்ஷன் கட் அப்படின்ற சில வார்த்தைகளை மட்டுமே கத்துக்கிட்டு நான் டைரக்ஷன் கத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அல்லியர் சீசர் கிட்ட போய் ஒரு சான்ஸ் ஒன்று கேட்பாரு, டைரக்டர் சான்ஸ். இவர் பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் ஆபீசரா ஆகணும் அப்படின்றதுக்காண்டி டைரக்டர் வேஷம் போடுவாரு. கடைசியில பார்த்தோம் அப்படின்னா இவர் போலீஸா இருக்க மாட்டாரு. கடைசியில
வயசுல ஒரு இயக்குனரா அவதாரம் எடுத்திருப்பாரு. கலை பார்த்தோம் அப்படின்னா கலைநயத்தோட இவரை ஒரு இயக்குனராகவே வடிவமைச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த டைரக்டரை பார்த்துனா நான் டைரக்டர் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இல்லையா, இந்த டைரக்டர் எப்படி இருப்பாரோ அவர் போலவே கோட்டு போட்டிருப்பாரு. இந்த ஒரு டைரக்டர் டென்ஷன் ஆனாரு அப்படின்னா வீணை வாசிக்கிறது போல இருக்கும் 2 நிமிஷம். அதே மாதிரி இவர் டென்ஷன் ஆனா பியானோ வாசிக்கிறது போல பார்த்தோம் அப்படின்னா காட்டியிருப்பாங்க. ஸோ முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அவர் அப்படியே காப்பி அடிச்சு இவர் ஒரு டைரக்டர் போல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். படம் முழுக்க அப்படிதான் இருக்கும். ஏற்கனவே இந்த டைரக்டரை பார்த்து அந்த ஆக்ஷன் கட் அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே கத்துக்கிட்டு டைரக்ஷன் கத்துக்கிட்டேன் அப்படின்னு போய் சொல்லுவார் இல்லையா. கடைசியில கிருபை இவர் பார்த்தோம் அப்படின்னா அல்லியர் சீசரை வச்சு முழு ஒரு வாழ்க்கை வரலாற்று படம், உண்மையான படத்தை எடுத்திருந்திருப்பாரு. அதாவது கேமராவில் விஷுவல்ஸ் மட்டுமே எடுத்திருப்பாரு. கடைசியா நடக்கக்கூடிய போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒர்க்கை ஏற்கனவே யாரை பார்த்து நான் டைரக்ஷன் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னானோ அதே இயக்குனர் மூலமா தான் இந்த படத்தை திரும்பவும் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பரா காட்டுப்பரணி அப்படின்ற பேர்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்றது போலவே காட்டியிருப்பாங்க. அல்லியர் சீசர் சொல்லும் போது பாண்டியா படத்துடைய டைரக்டர் நீங்க தான் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் இந்த படத்துக்கு பாண்டியா அப்படின்னு பேர் வச்சாரு, சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா மதுரைக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாண்டிய நாடு அப்படின்னு. ஸோ அதனாலதான் அந்த பாண்டிய நாடு அப்படின்ற பேரை ஷார்ட்டா பாண்டியா படம், அந்த படத்துடைய டைரக்டர் நீங்க தான் அப்படின்ற மாதிரி, அதனாலதான் பாண்டியா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்லியர் சீசர் அவர் உட்காரக்கூடிய இந்த சேர்ல பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கமும் யானை தங்கம் இருக்கும். அதே போல கீழே அந்த கை வைக்கிற இடத்துல 2 பக்கமுமே பார்த்தோம் அப்படின்னா சைடா துப்பாக்கி நீட்டிட்டு இருக்கிறது போலதான் அந்த சேர் இருக்கும். இதே சேர் வீட்டுல இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கமுமே சைடா இருந்த துப்பாக்கி கீழ் நோக்கி இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சீசருடைய அந்த கிளீட்டிஸ் டாக்கிஸ் அதுல அவரு ரியல் ஹீரோவா அவதரிச்சிருந்த காட்டுப்பரணி அப்படின்ற படம் அந்த தியேட்டர்ல ஓடும். தியேட்டர்ல படம் ஓடுறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா சீசரே உட்காந்து அந்த படத்தை அவருடைய அந்த சிம்ம சொப்பனமான சொல்லக்கூடிய அந்த சேர்ல உட்காந்து அந்த படத்தை பார்க்கறது போல அந்த சேரை பார்த்தோம் அப்படின்னா அந்த தந்தமலா இருக்கும் இல்லையா, அந்த சேரை அலங்கரிச்சு தியேட்டர் முன்னாடி வச்சிருக்கிறது போலவும் கனெக்ட் பண்ணி கட்டியிருப்பாங்க. அல்லியர் சீசர் அவரை பொறுத்த வரைக்கும் கிளீன் சூட் அவருடைய ஒரே ஒரு படத்தை மட்டும் ஒரே ஒரு தியேட்டர்ல ஒயாமவே ஓட்டிட்டு இருப்பாரு. அதை இவரே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது போலதான் படம் ஃபுல்லாவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய போட்டோ பார்த்தோம் அப்படின்னா இவருடைய வீடு ஃபுல்லாவே அங்கங்க இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அவர் கொடுத்த கேமரா மூலமா தான் இவருடைய உண்மையான வாழ்க்கை வரலாற்று படமும் எடுத்து முடிச்சு அதே தியேட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ஓட்டுறது போல காட்டியிருப்பாங்க. ஒரு ஷாட்ல அல்லியர் சீசர் சொல்லியிருப்பாரு, நம்மளுடைய கிளீட்டிஸ் கட் அவுட் அதுக்கு பக்கத்துல என்னுடைய கட் அவுட்டை வச்சு நம்ம தியேட்டர்ல நம்ம படத்தை ஓட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கடைசியில அது உண்மையாகவே நடந்திருக்கும். அதே மாதிரி அல்லியர் சீசர் அவர் பார்த்தோம் அப்படின்னா கிளின்ட் ஈஸ்ட்வுட் அவரை அவருடைய மானசீக குருவா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஒவ்வொருத்தரை கொல்லும் போதும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஸ்டைலே பார்த்தோம் அப்படின்னா கன்னை கொடுத்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இவர் அவரை கொல்றது போல இருக்கும். அதே மாதிரி இவருக்கு குருவா பார்த்தோம் அப்படின்னா ரியல் லைஃப்ல அந்த மதுரையில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களுக்கு இடையில ஒருத்தரை குருமாரே அப்படின்னு கூப்பிடுவாரு. அவரை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சேருக்கு ஆசைப்பட்டிருப்பாரு. அதனால அவரை மட்டும் இந்த ஒரு தந்தம் இருக்கக்கூடிய இந்த சேர்ல உட்கார வச்சு கொள்றது போல இருக்கும். மிச்ச ஆட்கள் எல்லாத்தையுமே கொல்லுவாரு. அவங்க எல்லாரையுமே நுப்பாட்டி வச்சுதான் கொல்றது போலவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி கொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே ஒரு சான்சஸ் கொடுப்பாரு. அதே மாதிரி தான் அல்லியர் சீசர் எப்படி கிளின்ட் ஈஸ்ட்வுட் அவரை தன்னுடைய ரியல் லைஃப் ஹீரோவா எடுத்துக்கிட்டாரோ அதே மாதிரி கிருபை கேரக்டர் தன்னுடைய ரியல் லைஃப் ஹீரோவா அல்லியர் சீசரை எடுத்துக்கிடுவாரு. அதனாலதான் கிளைமேக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அல்லியர் சீசர் எப்படி கிளின்ட் ஈஸ்ட்வுட் அந்த படத்துல இருக்கிறது போல சுட்டு கொள்ளுவாரோ அதே சாயல்ல அல்லியர் சீசரை பார்த்து கிருபையும் சுட்டு கொல்றது போலவே கனெக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு சீன்ல கோர்ட்டுக்குள்ள ஆர்குமெண்ட் அப்படின்றது போயிட்டு இருக்கும். அப்ப டைம் பார்க்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2:50 அப்படின்ற மாதிரி இருக்கும். 3 மணி ஆக போறது போல இருக்கும். வெளியே வந்த உடனே அந்த ஆர்குமெண்ட் முடிச்சுட்டு எல்லாரும் கோர்ட்ல இருந்து வெளியே வருவாங்க. வந்தவொடனே எல்லாருமே சாப்பிட போக சொல்லுவாரு அல்லியர் சீசர். ஸோ 3 மணி அப்படின்றது கிட்டத்தட்ட லஞ்ச் டைம் அப்படின்றத குறிக்கிற வகையில ரொம்பவே கரெக்டா சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா காட்டுல சந்தன மரம், செம்மரம், நாட்டு மரம் எல்லாம் எவ்வளவு பிடிச்சிருக்காங்க போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படின்றத காட்டுற விதமா இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க எத்தனை பேர் இந்த அதிகாரிகள் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அப்படின்றதையும் பக்கத்து போர்டுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ள அட்டுழியம் பண்ணக்கூடிய நபரான செட்டானி, ஸோ அவருடைய ஆட்கள் தான் நாங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் இந்த மலைவாழ் பொதுமக்களை பிடிச்சு செட்டானி எந்த மாதிரி இருப்பானோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளி எல்லாமே தீட்டுறது போலவே ஆரம்பத்தில் கட்டியிருப்பாங்க. கடைசியில் தான் தெரியும் இந்த மாதிரி பொதுமக்களை பிடிச்சு செட்டானியோட ஆட்களை பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் எல்லாமே பொதுமக்களுக்கு அறிக்கையா ஒரு பொய் அறிக்கையா வெளியிடுறாங்க அப்படின்றதையும் கடைசியில தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா பல்லு எல்லாமே தீட்டுறது போல ஆரம்பத்திலேயே காட்டியிருப்பாங்க. அதனாலதான் அந்த போலீஸ் அதிகாரி சொல்லும் போது கூட
கலைஞண்டா நீ நல்லா தீட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா மலையரசி அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ மலைவாழ் மக்கள் இல்லையா, மலையில வாழ்றாங்க, அதனால மலையரசி அப்படின்ற பேரை கூட சூஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி 90s காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த லை அப்படின்றது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மலை அரசி அப்படின்றத பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியும். 90s காலகட்டத்தில் இப்படி தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த லை அப்படின்றது மாறிச்சு. அதையும் அவ்வளவு டீட்டெயிலாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த வளைகாப்பு அப்படின்றத கூட அந்த லை பார்த்தோம் அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லை தான் வேற மாதிரி கொஞ்சம் மாறி இருந்துச்சு. ரொம்பவே டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மலையரசிக்காகத்தான் டைரக்டரா நடிக்கக்கூடிய கிருபை அல்லியரசரை கொல்ல சான்ஸ் கிடைச்சும் அவரை கொல்லாம 2 முறை காப்பாத்திருப்பாரு. முதல் முறை காப்பாத்துவாரு அவங்களுடைய வீட்டுல. அப்ப பார்த்தோம் அப்படின்னா மலர்ந்தும் மலராத அப்படின்ற அந்த பழைய சாங் கூட பேக்ரவுண்ட்ல பிளே ஆகும். 2வது டைம் காட்டுக்குள்ள செட்டானி அல்லியரசரை துப்பாக்கியால பார்த்தோம் அப்படின்னா சுற்றிருப்பாரு. ஒரு விதமான துப்பாக்கி ஒன்று யூஸ் பண்ணுவாரு, அதால சுற்றிருப்பாரு. அங்கேயே போட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா டைரக்டரா நடிக்கக்கூடிய கிருபை வெளியேறி வருவாரு. திரும்பவும் அவருடைய மனசு கேட்காம அவர் பார்த்தோம் அப்படின்னா அங்கிருந்து இவரை தூக்கிட்டு வந்து காப்பாத்துறது போல இருக்கும். அப்ப கூட நீ ஏன் கடவுள்னு அப்படின்ற மாதிரி மலையரசி சொல்றது போல இருக்கும். ஸோ 2 முறை பார்த்தோம் அப்படின்னா நல்ல சான்ஸ் கிடைச்சும் கிருபை பார்த்தோம் அப்படின்னா அல்லியரசரை காப்பாத்தி இருப்பாரு. சீசரால தான் கிருபையுடைய அந்த போலீஸ் கனவு அப்படின்றது தகர்ந்து போயிருக்கும். போலீஸ் வேலையில சேரணும் அப்படின்னு தான் டைரக்டர் வேஷம் போட்டு கிருபை பார்த்தோம் அப்படின்னா அல்லியரசரை கொல்ல ட்ரை பண்ணுவாரு. ஆனா கடைசியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைரக்டரா ஒரு கலைஞனா பார்த்தோம் அப்படின்னா கிருபை அவதாரம் எடுத்திருந்திருப்பாரு. சினிமா எடுக்கிறேன் அப்படின்னு நடிக்க போன கிருபை அந்த ஒரு கலை ஈர்ப்புனால அவர் ஒரு கலைஞனா மாறி இருப்பாரு. அதே மாதிரிதான் நடிக்கணும் அப்படின்னு போன அல்லியரசர் அவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நடிகனா ஆகாம உண்மையான ஒரு தலைவனா மக்களுக்கான ஒரு போராளியா மாறி இருப்பாரு. சீசரை கொல்ல போன கிருபை கடைசியில சீசரோட தீவிர ரசிகரா மாறி இருப்பாரு. ஜிகர்தண்டா படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாபி சிம்மா அவருடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா சேது. அதே போலதான் அல்லியரசர் அவருடைய இந்த குழந்தை பேரு பார்த்தோம் அப்படின்னா சேது அப்படின்னு தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பாங்க, வாழ்றாம் அவனே வாழ்ந்தாண்டா அப்படின்ற மாதிரி வாழ்றான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த டைலாக் ஜிகர்தண்டா படத்துலயும் இருக்கு. இந்த ஜிகர்தண்டா XX இந்த படத்துலயும் கனெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கனெக்டடா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தியேட்டர்ல பார்த்தா அப்படின்னா ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, இதை தாண்டி வந்தா தவட உடையும் அப்படின்ற மாதிரி ஒரு வாசகம் இருக்கும். கடைசியில இந்த போலீஸ் அதிகாரி உள்ள வரும்போது அதுதான் நடந்திருக்கும். இவர் பார்த்தோம் அப்படின்னா இவங்க பேச்சு எல்லாமே கேட்காம தாண்டி வந்திருப்பாரு. கடைசியில அந்த தாண்டி வந்தா தவட உடையும் அப்படின்றது முழுசாவே நடந்திருக்கும். இது எல்லாமே ஜிகர்தண்டா XX படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஹிடன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.